தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் 11ஆம் அணுவாக்கத்தில் முதல் 4 பகுதிகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்பகுதியில் அங்கீரச மகரிஷியின் ஞான திருஷ்டியில் தோன்றிய புனிதமான மந்திரங்கள் படிக்கப்படுகின்றன. புனிதமானவர்கள் உணவு உற்பத்திக்காக பரிவுடன் வழிபாடு செய்கின்றனர். தந்தை போன்றவரும் புராதனருமான சூரியன் இவர்களுடைய விரதத்தை காப்பாற்றுகிறார். வருண பகவான் பெரிதான கடலின் நீரை கொண்டு மேகங்களால் ஆகாயத்தை மறைக்கிறார். பூஜைக்குரிய இடங்களில் வழிபாட்டை தொடங்குவதற்கு தங்களை தாமே வென்ற தீரர்கள் நிச்சயமாக திறமை உடையவர்கள் ஆகின்றனர். சூரிய தேவனே, புனிதமான வழிபாடு உலகில் பரவி இருக்கிறது. பிரபுவாகிய தாங்களே எல்லா பிராணிகளின் சரீரங்களையும் கிரணங்களால் ஊடுருவிக் கொண்டிருக்கிறீர். எல்லா பிராணிகளின் உடல்களையும் கிரணங்களால் ஊடுருவிச் செல்கிறீர்கள். தவம் செய்யாத உடல் படைத்தவன் பக்குவமாகாத உணவை போன்றவன். தவத்தின் பயனை அவன் அடைய மாட்டான். பக்குவமான ஹவிஸ் போன்ற மனிதர்கள்தான் சத்கர்மங்களை மேற்கொண்டு அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறார். பிரம்மா தேவானாம் என்று தொடங்கும் மந்திரத்தை இங்கு படிக்க வேண்டும் என்கிறார். வெளிப்படாத காரண பொருள்களிலிருந்து காரியமாகிற இவ்வுலகை எவர்கள் தோற்றுவித்தார்களோ அவர்கள் பிரஜாபதிகள் என்றும் ஆதி ரிஷிகள் என்றும் கூறப்படுகின்றனர். தேவர்களுள் பிரம்மதேவனாகவும், கவிகளுள் சொல்லில் சிறந்தவனாகவும், பிப்பிரர்களுள் ரிஷியாகவும், மிருகங்களுள் எருமையாகவும், பறவைகளுள் கருடனாகவும், வெட்டுக்கருவிகளில் கோடரியாகவும், சோமனே துதிக்க பெற்றவனாய் பாவனமான அனைத்தையும் கடந்து நிற்கிறான் என்று பிரம்மா தேவானாம் என்ற மந்திரத்தின் பொருள் அமைகிறது. ரிஷிகள் 7 பேர். அத்ரி மகரிஷியுடன் எவர்கள் உண்டோ அவர்கள் உலகை படைத்த பெருமை உடையவர்கள். வழிபாட்டால் இறைவனுடன் ஒன்றுபட்டவர்கள். ஆதலால் அப்படி வழிபாடு செய்யும் எல்லோருமே அத்ரியை போலும் அகஸ்தியரை போலும் ஆகக்கூடியவர்கள். அவர்களைப் போல் நட்சத்திர வடிவங்கள் உடையவர்களாய் உலகிற்கு நன்மை புரிபவர்களாய் இருப்பார்கள். இப்பொழுது இருக்கும் வைவஸ்வத மந்திரத்தில் சப்தரிஷிகளாக கஷ்யபர், அத்ரி, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமதக்னி, பரத்வாஜர் ஆகியவர்கள் இருக்கின்றனர். ஒவ்வொரு மன்வந்தரத்திலும் சப்தரிஷிகள் மாறுவர் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. நட்சத்திர வடிவினர்களாக பூர்வகால ரிஷிகள் ஆகாயத்தில் விளங்குவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சப்தரிஷி மண்டலம் துருவ நட்சத்திரத்திற்கு அருகில் உள்ளது. இதுகாரும் அங்கீரச மகரிஷியின் ஞான திருஷ்டியில் தோன்றிய மந்திரங்கள் குறித்து சிந்தித்தோம். இனி சூரிய அந்தர்யாமியான இறைவனுடைய மந்திரங்கள் படிக்கப்படுகின்றன. இம்மந்திரங்கள் வைராகியசீலரான ஷியாவாஸ்வ மகரிஷியால் காணப்பட்டவை. இந்த நட்சத்திரங்கள் எவை உயர்வாக இறைவனால் வைக்கப்பட்டிருக்கின்றனவோ அவை இரவில் காணப்படுகின்றன. பகலில் மறைந்து எங்கேயோ போய்விடுகின்றன. இறைவனாகிய வர்ணனுடைய சங்கல்பங்கள் அறியக்கூடியவையாகவோ அடக்கக்கூடியவைகளாகவோ இல்லை. சந்திரன் இரவில் நன்றாக பிரகாசிக்கும் நட்சத்திர மண்டலத்துடன் கூடுகிறான். எந்த பரமாத்மா நம்முடைய புத்தியை தூண்டுகிறாரோ, அந்த அனைத்தையும் படைக்கிறாரோ, அந்த பகவானுடைய சிறந்த ஜோதி ஸ்வரூபத்தை தியானிப்போம். மங்கள வடிவான சவித்ரு தேவனுடைய போக்கியமானதும் சிறந்ததும் எல்லா உயிர்களையும் காப்பதுமான அந்த சக்தியை
நாம் விரைந்து தியானம் செய்து வேண்டிக் கொள்வோம். பகலில் நட்சத்திரங்களை மறைக்கும் தனது கிரணங்களை எல்லாம் சூரியன் ஆகாயத்தினின்று இரவில் அடக்கிக் கொள்கிறார். அப்போது நட்சத்திரங்கள் வானில் புலப்படுகின்றன. எலும்பும் மாமிசமும் கொண்ட உடலை தாங்கிக் கொண்டு நாம் இவ்வுலகில் தோன்றுகிறோம். ஞான ஒளி ஏற்பட்ட பின் எனக்கு உடலினால் ஏற்பட்ட பெயரெல்லாம் அர்த்தமில்லாத வெறும் பெயர் மாத்திரமே என்பதை உணர்கிறோம். அலியாகவும் ஆணாகவும் பெண்ணாகவும் நான் இருக்கிறேன். அசையாத தாவரமாகவும் பிராணிகளாகவும் இருக்கிறேன். யாகம் செய்கிறேன், யாகம் செய்தேன், யாகம் செய்யவும் போகிறேன். எல்லா உயிர்களும் என்னால் பூஜை செய்தன. கால் படைத்த பிராணிகள் என்னால் படைக்கப்பட்டவை. நான் எங்கும் வியாபித்து அந்தந்த உடல்களில் சம்பந்தம் உள்ளவனாக இருக்கிறேன். ஞானிகளான பெண்களும் ஆண்களைப் போலவே என்று ரிஷிகள் கூறியுள்ளனர். பார்க்கும் கண் படைத்தவனாய் இருந்த போதிலும் விவேகமில்லாமல் போனால் அவன் குருடனே. எந்த புத்திரன் இவ்வுலகில் காணப்படும் இப்பொருட்களை பரம்பொருளாக காண்கிறானோ அவன் ஞானக்கண் படைத்த தீர்க்கதரிசியாகிறான் என்று இன்றைய நிகழ்வின் இப்பகுதி நிறைவு பெறுகிறது. மேலும் சில விளக்கங்களை நாம் சிந்திப்போம். ஷ்யாவாஸ்வர் என்பவர் ஆத்ரேய கோத்திர ரிஷிகளில் ஒருவர். அவரே மேலே கூறப்பட்ட மந்திரங்களை தன் ஞான திருஷ்டியால் தோற்றுவித்தார். காலையில் மித்திரன் என்ற பெயரிலும் மாலையில் வருணன் என்ற பெயரிலும் சூரியனே உபாசிக்கப்படுவதை சந்தியோபஸ்தானங்களில் காண்கிறோம். 27 நட்சத்திரங்களும் சந்திரனுக்கு மனைவிகளாக கூறப்பட்டுள்ளனர். உலகை உயிர்ப்பித்து காப்பவனே, தனி வழியில் சஞ்சரிப்பவனே, அனைத்தையும் அடக்கி ஆள்பவனே, சூரியனே, பிரம்மபுத்திரனே, உன் கிரணங்களை சுருக்கி ஒளியை உள்ளே வாங்கிக் கொள். உன்னுடைய உத்தமமான மங்கள வடிவு எதுவோ அதை நான் பார்க்கும்படி அருள்வாய். இந்த சூரிய மண்டலத்தில் உறையும் புருஷன் எவனோ அவனே நான் என்று ஈஷாவாஸ்ய உபநிடதத்தின் 16வது ஸ்லோகம் கூறுகிறது. சூரிய கிரணங்கள் நட்சத்திரங்களை மறைப்பது போல் ஊனும் உடலும் இந்திரியங்களும் ஆத்மாவை மறைக்கின்றன. ஞானம் ஏற்படும் போது உலகனைத்தும் சாரமற்றதாகவும் வெறும் பெயர் வடிவினதாயும் தோன்றுகிறது. எங்கனம் ஒரு மண்கட்டியினால் மண்ணாலான அனைத்தும் அறியப்பட்டது ஆகுமோ அப்போது மண் ஒன்றே என்பதை அறிவோம் என்று சாந்தோக்கிய உபநிடதம் கூறுகிறது. ஆத்மா ஆணுமன்று பெண்ணுமன்று, ஆனால் எல்லாமாக இருக்கிறது. ஆதி காலத்தில் யாகம் செய்து தெய்வத்தை வழிபட்டவர்களும் இப்போது வழிபடுபவர்களும் இனி வழிபடப் போகும் அவர்களும் எல்லாம் நானே. முக்காலத்திலும் நான் உள்ளேன். நான் காலத்தை வென்றவன். நான் உலகத்தின் காரணமாகிய பிரம்மஸ்வரூபிணி. ஆதலால் ருத்ரர்களிடத்தும் வசுக்களிடத்தும் அவர்களுடைய அந்தராத்மாவாக நடமாடுகின்றேன். ஆதித்யர்களுடனும் விஸ்வே தேவர்களுடனும் நடமாடுகின்றேன். நான் மித்திரன் வருணனாகிய இருவரையும் இந்திரன் அக்னி ஆகியவர்களையும் தாங்குகின்றேன். அஸ்வினி தேவர்கள் இருவரையும் தாங்குகின்றேன். அம்பிருனர் என்ற ரிஷியின் பெண்ணான வாகம்பிரினி என்றவள் இந்த மந்திரத்தின் திருஷ்டாவாக இருக்கிறாள் என்று ரிக்வேதத்தின் தேவி சுக்தம் கூறுகிறது. புத்திரன் என்பவன் ஞானக்கண் படைத்த புத்திரனே. தாய் தந்தையர்க்கும் பிறந்த குலத்திற்கும் புகழ் தேடி தருபவன் என்பதாக இங்கே கூறப்படுகிறது. தொடர்ந்து திரு மாதவ் அவர்களின் அழகிய குரலில் வேத பாராயணத்தை கேட்டு மகிழ்வோம். ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் 11வது அனுவாகம். பவித்ரவந்தः பரிவாஜமாசதே
पितेषां प्रत्नो अभिरक्षति व्रतं महस्समुद्रं वरुणस्थिरो दधे धीरा इच्छे कुर्धरुणेश्वरभं पवित्रन्ते विदतं ब्रह्मणस्पते प्रभुर्गात्राणि पर्येषु विश्वतः अतप्नतनूर्नतदामो अश्नुते श्रुता स इद्वहन्तस्तत्समाशत ब्रह्मादेवानाम् असतः सत्येततक्षुः ऋषयः सप्तात्रिश्च यत् सर्वे त्रयो अगस्त्यश्च नक्षत्रैः संकृतो वसन् अथ सवितुष्यावाश्वस्यावर्तिकामस्य अमीयऋक्षा निहिता स उच्चा नक्तन्ददृश्ये कुह चिन्तिवेयो अदब्धानि वरुणस्य व्रतानि विचाकषच्चन्द्रमा नक्षत्रमेति तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् तत्सवितुर्वृणीमहे वयं देवस्य भोजनं श्रेष्ठगुं सर्वधातमं तुरं भगस्य धीमहि अपागोहत सविता त्रिभीन् सर्वान् दिवो अन्धसः नक्तन्तान्यभवन् दृशे आस्थ्यस्ना सम्भविष्यामः नाम नामैव नाम मे न पुंसकम्पुमागस्त्र्यस्मि स्थावरोऽस्यथ जङ्गमः यजे यक्षियष्टाहे च मया भूतान्ययक्षत पशवो मम भूतानि अनुबन्ध्योऽस्म्यहं विभुः स्त्रियः सतीः तावुमे पगुंसहाहु पश्यदक्षन्वान्न विचेतदन्तः कविर्यः पुत्रः स इमाचिकेत यस्ताविजानात् सवितुः पिता सत्. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 11ஆம் அணுவாக்கத்தில் உள்ள முதல் 4 பகுதிகளின் விளக்கத்தையும் அதற்கான வேத பாராயணத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஆதவன் அருளால் நாளைய நிகழ்வில் 11ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதி குறித்து சிந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.